வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது ஹூ கேன் பை சீரீஸ். இந்த சீரீஸ்ல ஒரு பர்டிகுலர் காரை எடுத்து அது வந்து யாருக்கு செட் ஆகும், யார் அந்த காரை வாங்குறதுக்கான கரெக்டான ஆட்கள் அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ஏற்கனவே மாருதி சுசுகினுடைய பிரெஸாவை ஒரு அனாலிசிஸ் மாதிரி இந்த ஹூ கேன் பை சீரீஸ்ல போட்டிருந்தோம். ஸோ இந்த ஹூ கேன் பை இல்ல ஹூ ஷுட் பை வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய கார் கியானுடைய சிராஸ். இந்த சிராஸை யார் வாங்கலாம், யாருக்கானது அப்படிங்கிறதுக்கான அந்த இன்டெப்த் அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளகின் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ரெகுலரா நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றோம். வர May 31 அண்ட் June 1 அந்த 2 நாளும் ஒய்எம்சினுடைய ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸ்ல ஒரு மைக்ரோ ஆட்டோ எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட். அண்ட் இந்த ஆட்டோ எக்ஸ்போனுடைய எடிஷன் 1ல நாம ஃபோக்கஸ் பண்ண போறது சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட், காம்பாக்ட் எஸ்யூவின்னு சொல்றோம் இல்லையா, அந்த செக்மெண்ட்ல நம்மளுடைய மார்க்கெட்ல இன்னைக்கு சேல்ல இருக்கிறது ஒரு 21 கார்ஸ் இருக்கு. மாருதினுடைய பிரெஸால இருந்து ஆரம்பிச்சு கியா சிராஸ்ல இருந்து மஹேந்திரானுடைய பொலிரோ, நியோ, தார், எக்ஸ்யூவி 3XO, ஸோ அப்படி ஒரு 8-9 பிராண்ட்ஸ்ல 21 கார்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல சேலுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஷோரூமா ஏறி இறங்கி எல்லா கார்ஸையும் பாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கான நேர விரயம், அப்புறம் உங்களுக்கான அலைச்சலையும் கொடுக்கும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு வந்தது தான் இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 2 நாளும் உங்களுக்கு இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய 21 கார்களும் உங்களுக்கு ஒரே லொகேஷன்ல ஒய்எம்சி ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸ்ல May 31, June 1 இந்த 2 நாளும் நம்ம வந்து ஷோகேஸ் பண்ண போறோம். ஷோகேஸ் மட்டும் கிடையாது, நீங்க அங்க வந்து எல்லா 21 கார்களையும் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ் கூட பேசி உங்களுக்கான ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்க யூஸ் கார் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய யூஸ் காருக்கான எக்ஸ்சேஞ்ச், ஆல்ரெடி வச்சிருக்க காரை நீங்க வந்து கொடுத்துட்டு புது கார் வாங்குறதுக்கான அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் ப்ரைஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது போக யூஸ்வலா இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்றதே முடியாத ஒரு காரியமா இருக்கும். கார்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க டெஸ்ட் டிரைவும் கொடுக்குறோம். ஸோ டெஸ்ட் டிரைவ் கொடுக்கக்கூடிய ஒரே ஈவெண்ட்டா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல நீங்க ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல கார்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னாலோ கண்டிப்பா வாக் இன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன கார்ஸ் பார்க்க விரும்புறீங்க, எந்த டைம் ஸ்லாட்ல நீங்க வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ உங்க ரெக்குயர்மெண்ட்டை நாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, இன்னும் பெட்டரா உங்களுக்கான அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றதுக்காக இந்த ஃபார்ம் வச்சிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம அதை வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ சிராஸ் அப்படிங்கிறது இப்போ நியூ ப்ராடக்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட் கேட்டகரியில 21 கார்கள் இருக்கு. அதுல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன கார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கைலாக் இருக்கு ஸ்கோடால, அண்ட் அது போக உங்களுக்கு சிராஸ் இருக்கு கியால. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால புதுசாக கார் வாங்குறவங்களுடைய அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கார்கள்ல இந்த சிராஸ் அண்ட் கைலாக் வந்து இருக்குது. ஸோ நம்ம கார் கன்சல்டேஷன் பண்றதுனால நமக்கு தெரிய வர இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன் அப்படின்னா அதனுடைய டிசைனா இருக்கட்டும், அது ஒரு புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு 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 மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும் தெரியுமா, புதுசா வந்திருக்கு, புதுசு கண்ணா புதுசு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சிராஸுக்கு இழுக்குது. அது போக அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா கியா வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட் லுக் வந்து ஒரு டைகர் நோஸ் கிரில் இருக்கும், ஒரு தின்னான ஒரு டிஆர்எல் ஒன்று இருக்கும். நீங்க சோனட் பார்த்தீங்கன்னாலும் சரி, செல்டாஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து கியா கார்னிவல், இது எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைகர் நோஸ் கிரில் அப்படிங்கிற அந்த டிசைன் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் டிசைனர் இருக்காரு. அவர் தான் கியானுடைய இந்த கார்னுடைய அந்த டிசைனிங், அந்த டைகர் நோஸ் கிரில்ல வடிவமைச்சவர். அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க கீழே கமெண்ட்ஸில். நான் வந்து அவரை பற்றி தனியாகவே கூட ஒரு வீடியோ வந்து போடுறேன். கியானுடைய க்ரோத்துக்கு அவர் ரொம்பவும் முக்கியமான ஒரு பர்சன். சரி, இப்போ அதை ஒதுக்கிடுவோம். ஸோ அப்படி ஒரு ப்ராமினென்ட்டான ஃப்ரண்ட் டிசைன், அந்த டைகர் நோஸ் கிரில்லோட இருந்த அந்த டிசைன் எல்லாம் டோட்டலா ரீவேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஸ்வலா கியா அப்படிங்கிற பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் கார்ஸை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, யூஸ்வலா கியா ஆஃபர் பண்றது ஒரு ஸ்போர்ட்டிவான எக்ஸ்டீரியர் டிசைன் இருக்கும். இன்டீரியர்ல ஃபீச்சர்ஸை அள்ளி தெளிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கொரியன் பிராண்ட்ன்றதுனால, ஹுண்டாயோடைய ஒரு சிஸ்டர் பிராண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த ஃபீச்சர்ஸை அள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்துக்காகவும் மக்கள் வந்து கியா பிராண்டுக்கு போறது வழக்கம். பட் தென் அதுல வந்து கொஞ்சம் லைட்டா அந்த டிசைனிங் ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்காங்க இந்த சிராஸை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்ல அந்த டைகர் நோஸ் கிரில் இருந்ததுல, அதை வந்து டோட்டலாவே தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சிராஸ்ல ஒரு சட்டிலான டைகர் நோஸ் கிரில் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. பெருசா ப்ராடா இருந்த அந்த கிரில்ல குறைச்சி குட்டியூண்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த சிராஸ் வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல
ஐஸ் வெர்ஷன்ஸில் தான் வந்துகிட்டு இருக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ஆப்ஷன்ஸில். பட் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவி கார்ஸுக்குன்னு ஒரு லுக் இருக்கும் தெரியுமா? ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனிங்கே இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக முழுக்கட்டையாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜில் சிராஸ் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது போக இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராமினென்ட்டான ஹெட்லாம்ப்ஸாக யூஸ்வலாக இருக்கும் கியா கார்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இதில் இந்த சிராஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஓரமாக தள்ளி வச்சுட்டாங்க இந்த 2 ஹெட்லாம்ப்ஸையும். எண்டு, அதாவது ஃப்ரண்ட்டினுடைய அந்த எண்டு போர்ஷனுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதான் வந்து அவங்க வந்து இந்த டிசைனிங் லாங்குவேஜுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க, ஆப்போசிட்ஸ் யுனைடெட்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் அதாவது எண்ட் டு எண்டாக வந்து அந்த ஹெட்லாம்ப்ஸை தள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் இதனுடைய டிசைன் ஸ்ட்ரக்சரே கூட ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேர்ட்டிக்கலாக ஒன்று மேலே ஒன்று நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஐஸ் கியூப் எல்இடி டிசைனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஆர்எல்னு பார்த்தோன்னா ஸ்டார் மேப் டிஆர்எல்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் மேப் டிஆர்எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார் கேசிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் கூகுளில் ஸ்டார் கேசிங் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் இங்கே இருக்குது, இன்னொரு ஸ்டார் இங்கே இருக்குது அப்படின்றப்போ அந்த 2 டாட் வச்சு அதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு லைன் போட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிஆர்எல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டாட்டு, அந்த டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி அதுதான் வந்து அந்த ஸ்டார் மேப் டிஆர்எல்னு சொல்கிறாங்க. அதே ஸ்டைலில் தான் உங்களுக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வெர்டிக்கல், ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு குவர்க்கியான ஒரு டிசைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது போக ஃபாக் லேம்ப்ஸ் வந்து இப்போ வர எல்லா பிராண்ட்ஸுமே மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஏன்னு புரியல. மேபி இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துட்றதுனால அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆனால் இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வர்ற கார்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் பெருசாக விசிபிலிட்டி இல்லை. நம்ம இந்தியன் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து லைட் இன்டென்சிட்டியை வந்து குறைச்சி தான் கொடுக்குறாங்க. பட் தென் அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு போகும்போது அந்த ஹெட்லாம்ப் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஒன்று பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. 2வது அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ஃபாக் லேம்ப் ப்ரொவிஷனாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஃபாக் லேம்ப்லேயாவது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா லைட் போட்டுக்கலாம். பட் தென் அதுவும் வந்து எதிராளி கண்ணு கூசாமல் போடணும், நம்மளுடைய விசிபிலிட்டியும் வேணும். 2மே வந்து இருக்குது. அது ஒரு மெல்லிய கோடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று, இதில் நிறைய செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வென்டிலேட்டட் சீட்ஸ் ரியர் சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்னுடைய ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸும் கொடுக்குறாங்க. அதாவது உள்ள அமிங்கிடும், வெளியில் திறக்கும் இல்லையா, அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் டைப்பில் கொடுக்குறாங்க. எனக்கு பர்சனலாக அது வந்து பெருசாக பிடிக்கல. ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிசைனை ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போதே ஏரோடைனமிக்ஸ்க்காக தான் அதை வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ஹேண்டில் வந்து ஏரோடைனமிக்கலாக பாடிக்குள்ளேயே போயிடுறதுனால அது காற்றை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தென் அது ஒரு லக்ஸரி ஃபீச்சராக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டிலும் இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இன்னொன்று, சப் 4 மீட்டர் கார்ஸில் இந்த பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குல்ல, இந்த பேனோராமிக் சன்ரூஃப் வந்து ஒரு சில கார்களில் தான் இருக்குது. 3XOல இருக்குது, இந்த சிராஸ்லையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பேனோராமிக் சன்ரூஃப் வந்து இன்னைக்கு கார் பையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் அது இருந்தால் நம்ம ஒரு ப்ரீமியம் கார் வாங்கியிருக்கிற ஃபீல் கொடுக்குதா என்னன்னு தெரியல. அவர் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறவங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அது வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் ஒரு சைடில் இருந்தாலும் அது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டன்சியோட அது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிராஸ் வந்து அதையும் கொடுக்குது. அண்ட் இப்போதான் மெயின் மேட்ரே என்ன அப்படின்னா, ஏற்கனவே சோனட் அப்படிங்கிற ஒரு காரு கியா வந்து இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ளே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிராஸையும் ஏன் அதே சப் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும்? ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்குன்றப்போ அந்த பொருளை சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்னொரு பொருள் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா சோனட்டோடைய சேல்ஸை இந்த சிராஸ் வந்து கேனிபலைஸ் பண்ணிடும், ஆர் இதனுடைய சேல்ஸை அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சிராஸை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது, கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, சோனட் வந்து, நான் ஃப்ராங்காக பேசுகிறேன், சோனட் வந்து ஒரு 2 பீப்புள்ஸ் காராக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரியர் சீட்டுனுடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஒரு கிராம்ப்டாக இருக்குது, லெக் ரூம் எல்லாம் ரொம்ப கிராம்ப்டாக இருக்குன்றது ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் சோனட் வச்சுருக்கிறவங்க தெரியும். இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து கம்மி, ஃப்ரண்ட் 2 சீட் மட்டும்தான். இப்போ இந்த Volkswagen போலோ வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா, அது வந்து அவங்களே ஓட்டுவாங்க, ஆர் அவங்களுடைய ஒய்ஃபோ இல்லை ஃப்ரெண்டோ மட்டுமே கூப்பிட்டு போகிற ஒரு காராக யூஸ் பண்ணுவாங்க. ரியர் சீட்டை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை, யூஸே பண்ண மாட்டாங்க. அப்படி தான் போலோ வந்து அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு செட் ஆகும். அப்படி தான் சோனட்டும் வந்து செட் ஆச்சு. ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு ஃபேமிலியாக போகும்போது கிராம்ப்னஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து
கியா கேட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த சிராஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி ரியர் சீட்னுடைய ஸ்பேஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரியர் சீட்டில் 3 பேர் உட்காந்தா அப்படின்னா ஷோல்டர் வந்து இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஸோ பிரெத்து, அதாவது வெஹிக்கிளுடைய விட்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் தென் உங்களுக்கு லெக் ரூம் வந்து நல்லா இருக்குது. 2 பேசஞ்சர் போகும்போது 2 பேரும் கால் மேலே கால் போட்டு கூட உட்காந்துக்கலாம். அண்ட் ரியர் சீட்டில் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த சாயிற போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வென்டிலேட்டட் சீட் கிடையாது. இந்த உட்கார போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் எந்த கார்லையுமே இந்த ரியர் சீட்டுக்கு செகண்ட் ரோக்கு வென்டிலேட்டட் சீட் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆடடான அட்வான்டேஜ் தான். அண்ட் எக்ஸ்டீரியரில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாக்ஸியாக இருக்குது, பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு பானட் கேபின் வந்து ஒரு பாக்ஸு, பின்னாடி இருக்கிற அந்த பாடி போர்ஷன் ஒரு பாக்ஸ், அப்படியே அட்டைப்பொட்டி மாதிரி கேக் அப்படி கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ்டாக அப்படி ஒரு கியூபிக்கலாக இருக்குது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடியுது. பப்ளிக்கே சொல்கிறாங்க. ஆர் நம்ம கார் கன்சல்டேஷன் பேசும்போது சிராஸை சொல்லும்போது அது வந்து அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. யூஸ்வலாக 2 விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த கர்வேச்சரோட ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு கர்வ்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்வ் வச்சுட்டாங்க அப்படின்னா இது எக்ஸ்டீரியரு, இந்த கர்வ் வந்து வெளியில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். பட் அதே இது நம்ம உள்ளே வரும்போது, இப்போ ஒரு சூட் கேஸ் இங்கே வைக்கிறீங்க, இதனுடைய ரியர் பூட்டினுடைய கர்வ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சூட் கேஸ் வைக்கிறீங்கன்னா சூட் கேஸ் இப்படி தான் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போது இப்படி வச்சுருவீங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட். ஸோ அப்போது உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து 350 லிட்டர்ஸ் இருக்குது, 400 லிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் தென் நீங்கள் யூஸபிள் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு வேஸ்டேஜ் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. பட் அதே இது இந்த பாக்ஸி டிசைனில் இருக்கக்கூடிய கார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்டருமே இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உள்ளே நீங்கள் வைக்கிற அந்த லக்கேஜ் ஸ்பேஸ் அந்த 400 லிட்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் கூட இன்டீரியரில் கொஞ்சம் ஃப்ளாப்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலுமே அந்த மேக்ஸிமம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த பாக்ஸி டிசைன் கொடுக்கும். நாட் ஒன்லி லக்கேஜ் ஸ்பேஸை வச்சு மட்டும் சொல்லலை, இன்டீரியர் ஸ்பேஸுமே கூட சொல்கிறேன். வெளியில் கர்வேச்சர் இருக்கிற காரை விட பாக்ஸி டிசைன் இருக்கக்கூடிய கார் இன்டீரியரில் ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகும், ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காக ஸ்பேஸ் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்போர்ட்டியாக இருக்கிற அந்த லுக்கை காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ என்றைக்குமே ஒரு பொருள் வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணி தான் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படிதான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸியாக இருக்கிற டிசைனில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஏரியா இருக்குல்ல, நீங்கள் சிராஸுக்கும் சோனட்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 காரோட இமேஜ் எடுத்து பக்கத்தில் வச்சு பாருங்கள். கிளாஸ் ஏரியா வந்து சிராஸில் பெருசாக இருக்கும். நல்ல ஸ்கொயராக கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன ஆகும், லைட் வந்து அதிகமாக உள்ளே வரும். ஒரு ஏரி ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்காது. அதே இது சோனட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏரியா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். 2 இமேஜும் பக்கத்தில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இன்டீரியருக்கு வருவோம். என்னதான் இப்போ இந்த எக்ஸ்டீரியரில் கியா அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்டி நேச்சரை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு பாக்ஸி நேச்சருக்குள்ள இந்த சிராஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக. பட் இன்டீரியரில் அவங்களுடைய அந்த பாட்டம் லைனை வந்து கொடுத்துருக்காங்களா, மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. டெக் லோடட், ஃபீச்சர் லோடடாக கொடுத்துருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியர் சீட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே சப் 4 மீட்டர் எஸ்யூவி வந்து சிராஸ் தான். ஸோ 4 சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து இந்த வென்டிலேட்டட் சீட்டோட வந்துடுது. அண்ட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நான் சொல்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் எண்டில் தான் வருது. அதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். எனிவே, உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிட்டி ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. ட்ரினிட்டி அப்படிங்கிறது 3 இல்லையா? அதாவது உங்களுக்கு டிரைவருடைய எம்ஐடி வந்துடும், இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். அது போக குட்டியாக சென்டரில் இன்னொரு ஸ்க்ரீனும் வருது, ஒரு ஃபைன் ஸ்க்ரீன். அது எதுக்கு அப்படின்னா வென்டிலேஷன், அதாவது ஏசியினுடைய கண்ட்ரோல்ஸுக்கு அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பட் தென் அந்த ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, கீழே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்கன்றதுனால பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ட்ரினிட்டி ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறது பார்க்கும்போது ஒரு ரிச் ஃபீல், ஒரு ப்ரீமியம் கார் வாங்கியிருக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தான். அண்ட் ஸ்டேரிங்னுடைய லுக் அண்ட் ஃபீலையுமே கூட மாற்றிருக்காங்க. 2 ஸ்போக் ஸ்டேரிங் வந்துட்டாங்க. கியா வந்து எப்போவுமே ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரலில் ஒரு ரவுண்ட் பேனல் இருக்கிற மாதிரி இந்த ஹார்ன் போர்ஷன், அது வந்து அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்கும் அந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங். பட் அதை வந்து எடுத்துகிட்டு இப்போது 2 ஸ்போக் ஸ்டேரிங்காக மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல்
ரவுண்ட் ஸ்டேரிங் இல்லாமல் ஃப்ளாட் பாட்டம் இல்லாமல் டபுள் டீகட், மேலேயும் ஃப்ளாட் பாட்டம் கீழே, அதாவது மேலேயும் ஃப்ளாட்டாக இருக்கும் கீழேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ டபுள் டீகட் அப்படின்னு சொல்லி கியா வந்து அதை கூப்பிட்றாங்க. அண்ட் சென்ட்ரலையுமே கூட உங்களுக்கு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வந்துடுது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸோட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ட்ரினிட்டி ஸ்க்ரீன் கூட 8 ஸ்பீக்கர்ஸ் ஹார்மன் கார்டனோட பேர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் நான் கேட்டு பார்த்தேன், ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த ஏம்பியன்ட் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டீரியரில் 64 கலர் ஏம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அதில் பெரிய ஈடுபாடோ அபிப்பிராயமோ இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். இந்த ஏம்பியன்ட் லைட்டிங்கிறது ஓகே, அது ஒயிட்டோ ப்ளூவோ ஒரு மைல்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் எரிஞ்சிட்டு இருக்கிறத பற்றி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை ஹவு ஆஃபன் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தெரியல. 64 கலர், 128 கலரு, 360 கலர்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்போ நம்ம மாற்றுவோம்? குழந்தைங்க என்றைக்கோ ஒரு நாள் விளாட்றதுக்கு, இல்லை ரொம்ப சின்ன குழந்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஊட்டும் போது இந்த கலரை மாற்றி மாற்றி விளையாட்டு காட்டி வேணால் சாப்பாடு ஊட்டலாம். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு இப்போ எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அண்ட் ஒயர்லெஸில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இதெல்லாமே வந்துடுது. அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக நான் சொன்ன மாதிரி இந்த டெக் லோடடான விஷயங்கள் இல்லையா, கியா 2.0 அந்த கனெக்டட் கார் டெக், கியா கனெக்ட் இதெல்லாமே அதில் கொடுக்குறாங்க. அண்ட் ஓவர் த ஏர் அப்டேட்ஸ், ஓடிஏன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் விஷயங்கள்லாம் ஓவர் த ஏர்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதாவது அது என்ன அப்படின்னா, முதல்லலாம் வந்து இந்த காரில் ஏதாவது ப்ராடக்ட்டில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்வீஸ் விடுவோம் இல்லையா, அப்போது வந்து அவங்களுக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கும். அந்த அப்டேட் பேக்கை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஓபிடி போர்ட் மூலமாக செக் பண்ணும்போது அவங்களால அப்டேட் பண்ணிட முடியும். பட் இப்போல்லாம் வந்து கனெக்டட் கார் டெக் வந்துருச்சு. இந்த இன்டர்நெட் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதில் இந்த ஓவர் த ஏர்லேயே வந்து அவங்களால சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிட முடியுது. அதுதான் இந்த ஓடிஏன்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஹார்ட் இன்ஜின் இல்லையா, இன்ஜின்னு பார்த்தோம்னா கியா சிராஸில் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு பெட்ரோல் ஆப்ஷன், ஒரு டீசல் ஆப்ஷன். பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டரில் டர்போ டிஜிடிஐ இன்ஜின் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஜிடிஐன்றது கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன். இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் கான்செப்ட்ன்றது என்னென்னா, உங்களுக்கு தனியாக அந்த மல்டி போர்ட் இருக்காது, டைரெக்டாக சிலிண்டருக்குள்ளேயே இன்ஜெக்டர்ஸை வந்து குத்தி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன். அண்ட் அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு ஒரு 118 பிஹெச்பியும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அந்த இன்ஜினை வந்து நீங்கள் 2 ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். 6 ஸ்பீடில் மேனுவல் கியர் பாக்ஸோட வாங்கிக்கலாம். அண்ட் அது போக 7 ஸ்பீடில் டிசிடி டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷனோட வாங்கிக்கலாம். இது வந்து பெட்ரோல் ஆப்ஷன். இப்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்பீடில் டிசிடி கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இது டீசலுக்கு வந்தோம் அப்படின்னா, டீசலில் வந்து ஏற்கனவே நல்ல ப்ரூவனான இன்ஜின் தான். நம்ம கியானுடைய எல்லா கார்லையும் பார்த்துருப்போம், ஈவன் ஹுண்டாயினுடைய கார்ஸில் கூட பார்த்துருக்கேன். அதே 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் தான் இந்த சிராஸ்லேயும் வருது. நல்ல ப்ரூவனான இன்ஜின், ஒன்றும் ட்ரபிள் இல்லை. அதில் இருந்த டிபிஎஃப் இஷ்யூஸ் எல்லாமே கூட இப்போ வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் வந்து 114 பிஹெச்பியும் 215 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதில் உங்களுக்கு அதே மாதிரி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 ஸ்பீடில் ஏடிங்கிறது டார்க் கன்வெர்ட்டர், டிசிடி கிடையாது, டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே தான் விஷயமே. நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் வாங்குறீங்கன்றப்போ இதில் என்ஏ ஆப்ஷனே கிடையாது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனே கிடையாது சிராஸில். ஸோ நீங்கள் பெட்ரோல் கார் வாங்கணும், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கார் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு சிராஸ் இஸ் நாட் த ப்ராடக்ட். அதாவது நீங்கள் மேக்ஸிமம் சிட்டி டிரைவ் தான் பண்ணுவீங்க, எனக்கு டர்போ தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னா சிராஸ் வந்து உங்களுக்கான ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் சோனட்டில் என்ன இருக்குது, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அது வாங்கிக்கலாம். நீங்கள் சிராஸ் பெட்ரோலில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டர்போ மட்டும்தான் இருக்குது, டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் வாங்கிக்கலாம். மேனுவல் பிரச்சனை இல்லை, 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். பட் ஆட்டோமேட்டிக் போகிறீங்க அப்படிங்கிறப்போ டிசிடி டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷனில் தான் அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, டிசிடி அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். யூஸ்வலாக ஒரு 80,000-90,000 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த கிளச் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அது டியூவல் கிளச்சு அண்ட் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விஷயமா இருக்கும் ரீப்ளேசிங் பார்ட்ஸ் அண்ட் சர்வீசிங்க்கு. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க டிசிடி வாங்குறவங்க. ஓகே, இப்போ நம்ம டீசலுக்கு வந்துடும். ஸோ டீசலுக்கு வரும்போது டீசலில் அவங்க ப்ரூவன் இன்ஜின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேனுவல் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரபிள் ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். பட் அதே இது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்றப்போ இதில் டிசிடி கிடையாது, டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. டார்க் கன்வெர்ட்டர் ஒன்றும் ட்ரபிள் ஃப்ரீ கன்வென்ஷனலான ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். 6 ஸ்பீட் 80 கொடுக்குறாங்க, பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிராஸில் டீசலில் டிசிடி கிடையாது. சிராஸில் டிசிடியோட டீசல் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ
ப்ரைஸிங் வந்து அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 11 lakhsலேருந்து உங்களுக்கு 22 lakhs வரைக்கும் வந்துடுது சிராஸுக்கு. இப்போ அதில் டிசிடியும் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ ப்ரைஸ் இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா ஏறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது அது வாங்குறதுன்றது வேணாம், நம்ம கரெக்டாவோ செல்டாஸோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கில் ஒரு கேம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ப்ரைஸிங்குள்ளே அந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அண்ட் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த சோனட்டை வந்து சிராஸ் கேனிபலைஸ் பண்ணிடுமோன்றதுனால அதுக்காக பெட்ரோல் ஆப்ஷன் வந்து எண்ணெய் வந்து சோனட்டுக்குன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சிராஸை டர்போவில் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹிட்ச் இருக்குது. அதே மாதிரி டீசல் வாங்குறீங்கன்றப்போ அதில் நீங்கள் உங்களுக்கு டிசிடி கிடையாது, ஒன்லி ஏடி மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஹிச்சும் இருக்குது. ரைட், இப்போ இன்றைக்கி கார் பையர்ஸ் முக்கியமாக பார்க்குறது சேஃப்டி. பட் சேஃப்டி என்றைக்குமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. என்ன தான் 5 ஸ்டார் 10 ஸ்டார் 20 ஸ்டார் கார் வாங்கினீங்கனாலும் நம்மளுடைய கையில் இருக்குன்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அண்ட் தென் இந்த சிராஸை பொறுத்த வரைக்கும் K1 பிளாட்ஃபார்ம், ரீஇன்ஃபோர்ஸ்டு K1 பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. இந்த K1 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வேறு ஏதாவது காரில் இருக்கான்னா எஸ் இருக்குது. ஹுண்டாயினுடைய எக்ஸ்டர் இருக்குல்ல, எக்ஸ்டரில் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எக்ஸ்டரில் இருக்குது, அதே பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு சிராஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த K1 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு எக்கனாமிக்கல் ப்ராடக்டை வந்து ஹுண்டாய் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டர்னு. அதே இந்த K1 பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டை கியா பண்ணியிருக்காங்க சிராஸ்னு. சேம் பிளாட்ஃபார்ம் தான், பட் வேறு ப்ராடக்ட்டு, வேறு பொசிஷனிங், எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வேறு பொசிஷனிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டருடைய ப்ரைஸ் பாயிண்ட் வேறு, சிராஸுடைய ப்ரைஸ் பாயிண்ட் வேறு, இதனுடைய ஃபீச்சர் அண்ட் விஷயங்கள் வேறு, இதனுடைய விஷயங்கள் வேறு. அப்படி தான் ஹுண்டாயும் கியாவும் ஒரு கேம் பிளே அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆப்போசிட்டாக இருக்கும் எங்கன்னா உங்களுக்கு கேரன்ஸ் அண்ட் அல்கசாரில். புரியுதா உங்களுக்கு? அதுவும் அதே தான், பட் கேரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு லைட்டரான ஒரு வெயிட்டேஜோடு கொடுத்துருப்பாங்க கியாவில். அதே இது ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா அல்கசார் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஹையர் வெயிட்டேஜ் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டர்லைனிங் என்னமோ சேம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக சொன்னேன். எனிவே சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சிராஸில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த K1 பிளாட்ஃபார்மை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அது பேஸு. அதில் உங்களுக்கு வெஹிக்கிள் பில்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஹைட் அண்ட் செல் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுது எந்த வேரியன்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலுமே. அது போக நீங்கள் ஹையர் வேரியன்ட்ஸ் போகும்போது 360 டிகிரி கேமரா வந்துடுது. அண்ட் கியா வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் எண்ட் இருக்குல்ல, HTX ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த வேரியண்ட்டில் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா ஏடாஸ் தான். இதில் ஏடாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பொசிஷன் பண்ணிடுறாங்க. பட் தென் ஏடாஸ் வேணுங்கிறவங்க அந்த ஆப்ஷனல் பேக்கேஜ் எடுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் டாப் அண்ட் வேரியண்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷனல் பேக்கேஜ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனல் பேக்கேஜுக்கு அரௌண்ட் 80,000 rupees எக்ஸ்ஷோரூமில் ஆட் ஆகுது. ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 சம்திங் வந்து உங்களுக்கு HTX ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் 1 lakh வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் இந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ்க்காக. அது உங்களுக்கு 22 and odd வந்து வந்துடும். ஸோ அதுதான் டாப் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் ஏடாஸ் பேக்கேஜ் ஆப்ஷனலோடு எடுக்கும்போது வரக்கூடிய ப்ரைஸிங். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸிங், சிராஸோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் 11 lakhsல ஆரம்பித்து 22 lakhs அப்படிங்கிற ப்ரைஸிங். ஸோ ஒரு 11 lakh ப்ரைஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிறது இருக்குது சென்டரில். அதில் உங்களுக்கு வேரியஸ் வேரியன்ஸ், வேரியஸ் காம்பினேஷன்ஸ், 2 இன்ஜின் காம்பினேஷன் அண்ட் அதில் 2 கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் காம்பினேஷன்ஸோடு கொடுக்குறாங்க. ஓகே, இதில் முக்கியமாக 3 பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு புது கார். மற்ற சப்-4 மீட்டர் கார்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இதனுடைய லுக் புதுசு, உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் புதுசு, இன்டீரியரும் நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஏடாஸ் அண்ட் பேனராமிக் சன்ரூஃபோட வந்துடுது. ஸோ அந்த 2 ப்ரீமியம் ஃபீச்சர் ஆர் ஒரு ஃபேன்சி ஃபீச்சரோட கிடச்சிருது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இதில் டீசல் ஆப்ஷன் இருக்குது. இந்த சிராஸோட நீங்கள் வந்து கைலாக்கை பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கைலாக்கில் டீசல் ஆப்ஷன் கிடையாது. இதில் உங்களுக்கு டீசல் ஆப்ஷனோட இருக்குது. ப்ரூவனான 1.5 டீசல் இன்ஜின் இருக்குது. ஸோ நிறைய ஓட்டுவீங்க, நிறைய மைல் மஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றப்போ டீசல் கார் போகிறதுன்றது கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டிரைவர் வச்சுருக்கீங்க, சாஃப்ட் ட்ரைவனாக போவீங்க அப்படிங்கிறப்போ ரியர் சீட்டை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரியர் சீட்டுக்கான வென்டிலேஷன் இருக்குது, ரியர் சீட்டில் ஏசி வந்துடுது, அண்ட் ரியர் சீட்டில் ஸ்பேஸும் இருக்குது, நல்ல
காலை நல்லா நீட்டி உட்காந்துக்கலாம், கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம், அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ்ஸாக பார்க்கலாம். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக அந்த நெகட்டிவ்ஸ்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிராஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்காது. ஸோ அந்த ஒரு பாக்ஸி டிசைன் அப்படிங்கிறது ஃபேமிலி யூசேஜுக்கு தான் அப்படின்னு ஒரு சிலர் ஒதுக்கி வச்சுருப்பீங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் என்னதான் ரியரில் வந்து உங்களுக்கு லெக் ரூம் நல்லா இருந்தாலுமே கூட ஹெட் ரூம் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 6 ஃபுட்டர்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அண்ட் 3 பேர் உட்காரது கொஞ்சம் கஷ்டம் தான், டைட்டு தான், ஷோல்டர் வந்து இடிக்க தான் செய்யும். 2 பேருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். ஓகே, இப்போ இந்த கார் வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டர்போ பெட்ரோல் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ, அதாவது இப்போ கைலாக் தான் உங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். கைலாக் மாதிரியான ஒரு கார் தான் வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. பட் தென் அது வந்து உங்களை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் உங்கள் ஃபேமிலியையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஃபீச்சர்ஸ் வேணும் அண்ட் ஸ்பேஸ் வேணும். ரியர் சீட்டில் உங்கள் அப்பா அம்மா உட்காந்து வராங்கன்றப்போ, கொஞ்சம் ஏஜ்டான பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ, நல்ல ரியர் சீட்டில் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே சமயத்தில் உங்கள் ஃபேமிலியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றப்போ கைலாக் இஸ் நாட் த கரெக்ட் ஆப்ஷன். சிராஸ் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அந்த 1 லிட்டர் TGDயை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஸ்பெக்கை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பரில் ஸ்பெக் வந்து சிமிலராக தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், அந்த யூரோப்பியனுடைய அந்த டிரைவிங் ஃபீல் இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பேஸ்லைன் எப்போவுமே சொல்கிறது வழக்கம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட்டை செலக்டே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் தான் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, நீங்கள் மட்டும் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்றப்போ கைலாக் மாதிரியான ப்ராடக்ட் போகிறது ஓகேவாக இருக்கும். பட் தென் நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபேமிலியும் ட்ராவல் பண்ணுவீங்க, அவங்களுக்கான கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி விஷயங்களும் வேணும் அப்படிங்கிறப்போ ஓகே, சிராஸ் அப்படிங்கிற அந்த ஒரு உங்களுடைய அந்த யூரோப்பியன் டிரைவிங் ஃபீல்டினுடைய அந்த காம்ப்ரமைஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சிராஸ் வந்து உங்களுக்கான கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே இது நீங்கள் வந்து டீசலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறப்போ கைலாக் அதர் ப்ராடக்ட்ஸே ஃபார் நம்ம ஏற்கனவே பேசின பிரெஸா, அதில் கூட பெட்ரோல் ஆப்ஷன் கிடையாது. பட் சிஎன்ஜி இருக்குது. சிஎன்ஜியினுடைய லிமிடேஷன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது, க்யூவில் நின்று போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ டீசல் வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு டீசல் தான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் நீங்கள் வந்து இவியை வந்து பொசிஷன் பண்ணலாம், டீசலுக்கு ஈக்குவலாக வந்து ரன்னிங் காஸ்ட் இருக்குது, அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னுலாம் சொல்லலாம். பட் தென் அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ சிஎன்ஜியில் சொன்ன லிமிடேஷன்ஸ் மாதிரியே இவிக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த சார்ஜிங் டைம் பீரியடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வீட்டில் சார்ஜ் பண்ணி அந்த ஓவர் நைட் சார்ஜிங்கான விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது. அண்ட் லாங்கில் பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸு அண்ட் அடிக்கடி டெய்லியுமே மார்க்கெட்டிங்கில் ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவி சூட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் டீசல் தான் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிராஸில் இந்த ப்ரூவனான 1.5 டீசல் இன்ஜினுங்க, அதில் ட்ரபிள் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டே கிடக்கும் தான். ஸோ உங்கள் ஃபேமிலியோடைய சைஸ் வந்து ஒரு 4-5 கூட ஓகே அகாமடேட் பண்ணலாம். பட் தென் 4 அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு லக்ஸரியஸான ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக சிராஸ் கொடுக்கும். நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, உங்கள் பசங்களை எங்கேஜ் பண்ணும், பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது, ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். இன்டீரியர்னுடைய கலர் காம்பினேஷன், இந்த கிரே, ஆரஞ்சு, லைட்டாக ரெட்டு, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு, ஒரு வித்தியாசமாக இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ். அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஸு, சீட்டினுடைய அந்த வென்டிலேஷன் விஷயங்கள் அண்ட் புது லுக் அண்ட் ஃபீலு, இதெல்லாமே ஒரு புது கார், ஒரு அது sub 4 மீட்டரில் இருந்தாலுமே கூட ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கிற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக சிராஸ் வந்து கொடுக்குது. அண்ட் மாருதிக்கு மாதிரியான பிராண்ட்ஸு கம்பேர் பண்ணும்போது கியா வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டாக தான் நம்ம ஊரில் கருதுகிறாங்க. அது அப்படி தான் மக்கள் வந்து திங்க் பண்ணுறாங்க, அவர் பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. மாருதி ஆர் ஹுண்டாய் வந்து ஒரு ஸ்டெப் கீழே இருக்குது, கியா வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த சிராஸ் வந்து உங்களுடைய டிரைவிங் பேஷனையும் தீர்த்து வைக்கும், உங்கள் ஃபேமிலிக்கான நீட்ஸையும் தீர்த்து வைக்கும், சேஃப்டிலையும் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. ஒரு ஹோல்சமான காராக உங்களுக்கு இந்த கியா சிராஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான கார் இதுதான் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வேரியன்ட் செலெக்ஷன் வந்து உங்களுடைய ப்ரைஸ் ப்ராக்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 11 லேக்லேருந்து 22 லேக் வரைக்கும் இந்த கார் இருக்குன்றதுனால உங்களுடைய ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த சிராஸ் வந்ததுன்னா அதனுடைய வேரியன்ட் லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு டிக் அவுட் பண்ணிக்கிட்டு ஓகேன்றப்போ நீங்கள் போங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஆப்ஷன், கார் ஆப்ஷனையும் பாருங்கள். அண்ட் அகெயின் நம்மளுடைய ஆட்டோ கனெக்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த கியா சிராஸ் உட்பட இந்த sub 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா 21 கார்களும் இன்க்ளூடிங் 3 இவி கார்களையும் சேர்த்து அன்னைக்கு May 31 அண்ட் June 1 நம்மளுடைய ராயப்பேட்டா YMCA கிரவுண்ட்ஸில் இந்த ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட்டை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நாம தான் பர்சனலாக பண்ணுறோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணல,
நாம் மோட்டர்மாலையும் கார்பால்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அவங்க நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விக்னேஷ் பிரதர் கூட சேர்ந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணுவோம்ல. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறோம். ஸோ மறக்காமல் அந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. அண்ட் அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சிராஸை பற்றியோ இல்லை இந்த ஆட்டோ கனெக்டை பற்றியோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.